ரிஷபராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்ச பிறகு நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பாக செய்ய போறாங்க, எந்தெந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிற விஷயங்களை கடைபிடிக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த வருடம் துவக்கத்திலிருந்தே நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக உறுதியாக இருக்க போது. அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியாக கருதுகின்ற சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வர்றார். ஆல்ரெடி 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு, அவர் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். உங்க ராசியிலே அமர்ந்த குரு பகவான் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு சேஞ்ச் ஆகி 2ஆம் இடத்துக்கு போறார். ஸோ இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு ஆசிரியர் பக்கத்தில் அமர்ந்திருந்தா, நம்மளுடைய குருநாதர் நம்ம பக்கத்தில் அமர்ந்தா ஒரு பதற்றத்தோடையே செய்வோம் பார்த்தீங்களா? இதை அதாவது அவர் நம்மளை பார்ப்பாரோ, இவர் நம்மளை பார்ப்பாரோ, இவர் நம்மளை பார்த்ததுன்னு சொல்லிடுவாரோ, நம்மளோட வயது மூத்தவர்கள் நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஸோ அப்படி நினச்சிக்கிட்டு பல விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்களில் இனிமேல் மாற்றம் உண்டு. தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செய்யக்கூடிய ஆற்றல், வெற்றி பெறக்கூடிய செயல்பாடுகள்லாம் கிரக ரீதியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதேபோல் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தீர்களோ, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, கோயில் கோயிலாக சுற்றினேன் கிடைக்கவே மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி காத்திருந்தீங்களோ, அனைவருக்குமே, அதாவது கல்யாணம் முடித்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் அனைவருக்குமே குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையில் கிரக நிலைகள் ஏற்படுகிறது. ஸோ இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான், உங்களுடைய ராசியின் அதிபதி மற்றும் 6ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சமற்றார். அதுக்கு வீடு கொடுத்தவர் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார். அப்போ ரிஷபராசிக்கு எப்போ தமிழ் புத்தாண்டு பிறக்கோ அதிலிருந்து யோகங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள், ரிஷபராசியில் உள்ள பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வருடமாக உறுதியாக எடுக்கலாம். ரிஷபராசியில் உள்ள பெண்கள் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்காங்களோ, தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாச்சும் நம்ம ஒரு நல்ல நிலைக்கு வந்துடணும், இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அங்கீகாரத்தை பெறணும், இவங்கெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க, நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, அப்படிலாம் ஃபீல் பண்ணுற நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு உறுதியாக உயர்ந்த நிலையில் செல்வதற்கான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி, சரியான பாதையை நோக்கி போவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக துவக்கத்திலே இருக்குங்க.